ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆல்கஹால் ஃபீனால் லெசன் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரிலேருந்து நீட் 2017 கேட்ட கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா விச் த மோஸ்ட் அசிட்டிக் காம்பவுண்ட். ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது மோஸ்ட் அசிட்டிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீட் 2017 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஷார்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, இஃப் பென்சின் ரிங் contains electron withdrawing group, acidity increases. ஸோ அப்படியே ஆப்போசிட்டான இன்னொரு பாயிண்ட். If benzene ring contains electron donating group, என்ன வரும்? acidity decreases. ஓகேவா? ஸோ இப்போ இந்த phenol, செகண்ட் ஆப்ஷன் பி. பேரா நைட்ரோஃபீனால். பேரா பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ பேரா நைட்ரோஃபீனால். தேர்டு சி ஆப்ஷன் என்ன? ட்ரை நைட்ரோஃபீனால். 3 நைட்ரோ காம்பவுண்ட் இருக்கு. ஸோ ட்ரை நைட்ரோஃபீனால். ஆப்ஷன் டி. டி என்ன? பேரா மித்தைல் ஃபீனால். பேரா பொசிஷன்ல மித்தைல் குரூப் இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 4 ஆப்ஷன்லயும் காமனா உள்ள பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் காமனா உள்ள பாயிண்ட் எடுத்தோம்னா பென்சின் ரிங் கூட OH இருக்கு. அதாவது ஃபீனால் குரூப் வந்து காமனா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது காமனா இருக்கு. இதுவும் காமனா இருக்கு. லாஸ்ட் பொசிஷன்ல இதுவும் காமனா இருக்கு. இந்த பென்சின் ரிங்கோட OH குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 4 குரூப்லயும் 4 ஆப்ஷன்லயும் காமனா இருக்கு. ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம எதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் அட்டாச் ஆகிருக்கிற சப்ஸ்டியூன்ஸ் வச்சு தான். இதில் வந்து ஒன்றுமே அட்டாச் ஆகல. ஜஸ்ட் இங்க இடத்துல ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். இங்க வந்து NO2 குரூப், இங்க 3 NO2 குரூப், இங்க ஒரு CH3 மித்தைல் குரூப். ஸோ இந்த அட்டாச் ஆகிருக்கிற சப்ஸ்டியூன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எது ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த NO2 அப்படிங்கிறது என்ன? இந்த இடத்துல வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இதுல வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங்னு சொல்ல முடியாது, எலக்ட்ரான் வித்ராயிங்னு சொல்ல முடியாது. இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். பட் ஆனால் இந்த NO2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த NO2ங்கிறது நமக்கு தெரியும், எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப். எத்தனை NO2 இருக்கு? ஒரே ஒரு NO2 தான் இருக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இந்த காம்பவுண்ட்ல இருக்கு. இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 NO2 குரூப் இருக்கு. ஸோ அப்போ 3 எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கு. இந்த காம்பவுண்ட்ல 3 எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் டில பாருங்க. நமக்கு தெரியும் ஆல் அல்கைல் குரூப்ஸ் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ மித்தைலும் ஒரு அல்கைல் குரூப் தான். ஸோ அப்போ இதுவும் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். இதில் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ட்ரிக் படி என்ன, ஒரு பென்சின் ரிங் கண்டைன்ஸ் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் தான் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்க இந்த 4 ஆப்ஷன்ல எதுல அதிக எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கு? ஆப்ஷன் சி. சில தான் 3 எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அசிடிட்டி ஆர்டர் அப்படின்னா
அசிடிட்டி ஆர்டர் எழுத சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி வரும். ஓகேவா? அடுத்து வேற எதுல எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அடுத்து பியில் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் பி ஆப்ஷன் செகண்டா வரும். அடுத்து ஏவா டியா அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க, பென்சின் ரிங் கண்டென்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அசிடிட்டி டிக்ரீசஸ். ஸோ ஒரு பென்சின் ரிங்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபீனாலை விட டி தான் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ, அதுக்கப்புறம் தான் டி. ஸோ இதுதான் ஆர்டர். அவங்க கேட்கறது மோஸ்ட் அசிட்டிக்ங்கும் போது சி தான். ஆப்ஷன் சி தான் மோஸ்ட் அசிட்டிக் கரெக்டான ஆப்ஷன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பட் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சிருக்கணும். பென்சின் ரிங்ல எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் வந்து அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும், டொனேட்டிங் குரூப் வந்து அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் காமனா உள்ளதெல்லாம் வச்சுட்டு அடுத்து எது எதெல்லாம் சப்ஸ்டியூன்ஸோ அதை மட்டும் வச்சு எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இது வந்து 1 minute 2 minute போட்டுறா ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.